12 ராசிகளில் பிறந்தவாளுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் குருவின் பார்வை பலம் இந்த வருஷம் அமோகமாக இருக்கும். அஷ்டம சனி, ஏகப்பட்ட பண நஷ்டம், குடும்ப நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கஷ்டங்கள் இருக்கும். இதுக்கு நடுவில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும். அது உலக அளவுலையும் வரும், நாட்டளவுலையும் வரும், இண்டிவிஜுவல் மனுஷனுக்கும் வரும். எல்லாருக்கும் நல்லதும் இருக்கும், சங்கடங்களும் இருக்கும். கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் வாழ்க்கை. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் ஜொலிக்க முடியும். நீங்கள் தங்கமா தகரமா பித்தளையாங்கிறத இந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் மீண்டெடுத்து வெளியில் வரும்பொழுது தான் உங்களுக்கே தெரியும். நல்ல காலம் பிறக்குது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்த தொடங்குறதா இருந்தாலும் முதல்ல குரு பெயர்ச்சியை தான் பார்ப்போம். ஏன்னா குரு தான் கல்வியை தரவரு, ஆரோக்கியத்தை தரவரு, செல்வத்தை தருபவர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படி 2024ஆம் ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி வரப்போகுது. இந்த குரு பெயர்ச்சினால என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான். வணக்கம் சார். வணக்கம்மா. முதல்ல எங்க நல்ல காலம் பிறக்குது நேயர்களுக்காக நீங்க குரு பெயர்ச்சி சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றிகள். எனக்கும் இட்ஸ் மை பிளஷர் டு. ஓகே சார், முதல்ல குரு பெயர்ச்சினா என்ன சார்? குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூபிட்டர், அதாவது நவகிரகங்களில் தமிழில் குருன்னு சொல்கிறோம், ப்ரஹஸ்பதி பகவான்னு சொல்கிறோம். நம்மளுடைய சயின்ஸில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் இருக்கும்போது பிளானட்ஸை பற்றி சொல்லும்போது அதில் ஜூபிட்டருங்கிற ஒரு கிரகத்தை பற்றி, ஒரு பிளானட்டை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த குரு பெயர்ச்சி. இந்த ஜூபிட்டர் சூரியனை சுற்றி வரதில் இட் டேக்ஸ் அரவுண்ட் 12 இயர்ஸ், 12 இயர்ஸ் ஆர் 12 இயர்ஸ் அண்ட் 3 months வரைக்கும் எடுத்துக்கும். அதே கணக்கில் தான் குரு பகவானும் ஒரு 12 ராசியும் சுற்றி வரத்துக்கு 12 வருஷம். ஸோ வருஷத்துக்கு ஒரு வருஷத்தில் ஒரு ராசி 30 degrees ட்ராவல் பண்ணுவார். ஸோ அந்த 30 degrees முடிஞ்சு 31st degree அடுத்த ராசிக்கு போகிறது குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய, அதாவது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய, சில பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் கஷ்டமே பட்டுட்ருப்பான். அவனுக்கு எல்லாம் ஒவ்வொரு கல் எடுக்கிற, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவனுக்கு ஒரு பெரிய பாறாங்கல் நவுத்துற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நபர்களுக்கு குரு நல்லா இருந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட பாறாங்கள் இல்லை, இமயமலையே வந்தாலும் ஈஸியாக கடந்து போயிடுவாங்க. ஸோ குரு நல்லா இருக்கணும். அந்த குருவுடைய அருள் இருந்ததுன்னா அனைத்து விதமான கஷ்டங்களையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அதுக்காக தான் குருவுடைய அருள் வேணுங்கிறதுக்கு அந்த குரு நம்ம பூமியிலேருந்து டிஸ்டன்ஸில் ஒவ்வொரு 30 degrees கிராஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி கொண்டாடுறோம். இதை விழாவாக கொண்டாடுறோம். ஆக்சுவலாக இது நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்க, அந்த காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ்க்கு மரியாதை கொடுத்தாலும் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு மரியாதை கொடுக்கறதே அந்த குருவை வணங்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ அந்த குரு பெயர்ச்சியை இந்த 2024 வருஷத்தில், இந்த வருஷத்துக்கு உண்டான குரு பெயர்ச்சி மே மாதம் 1 மே 1, 2024 காலை 10:31 மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அதாவது மேஷ ராசிங்கிறது 0 to 30 degrees. அந்த 0 to 30 degrees ட்ராவல் பண்ணி முடிச்சுட்டு 31st டிகிரிக்குள்ளே என்டர் ஆக போகிறாரு. அதுதான் ரிஷப ராசிக்குள்ளே என்டர் ஆகிறாரு. ஸோ இதுதான் குரு பெயர்ச்சி. ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க சார். நான் என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சனோ நீங்க அது எல்லாத்தையும் குரு பெயர்ச்சினா என்ன அப்படின்றதுலேயே தெளிவா சொல்லிட்டீங்க. ஸோ இந்த 2024க்கான குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? எல்லாருக்கும் நல்லதும் இருக்கும், சங்கடங்களும் இருக்கும். சில பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, யூடியூப்ல எல்லாருமே நல்லது மட்டுமே சொல்லணும், எனக்கு பாசிட்டிவ் விஷயங்களே சொல்லுங்க சார், எனக்கு நெகட்டிவ்னா வேணான்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் நெகட்டிவ் இல்லை அப்படின்னா எந்த லைஃபுமே ருசிகரமாக இருக்காது. இட் வில் நாட் பி சேலஞ்சிங். இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்ட போக ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கீழே விழுந்து அடிபட்டிருப்பீங்க. நான் கீழவே, அதாவது ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நான் பேசிக்கிட்டே இருக்கணும், கட்டே ஆகக்கூடாது, பில்லும் வரக்கூடாது, அப்பேற்பட்ட ஒரு சிம் கார்டை கொடுன்னா நேரில் தான் உட்காந்து பேசணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் கஷ்டமே படக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ளே இருக்கணும், வெளியிலே வரக்கூடாது. கஷ்டப்பட்டால் மட்டுமே தான் வாழ்க்கை. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வெளியில் ஜொலிக்க முடியும். அந்த கஷ்டத்தையும் அனுபவத்தையும் கொடுக்கறது தான் எல்லா கிரக பயிற்சிகளும். சனி,
சூரியன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் எல்லா கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கும். உங்களை நெருப்பில் போட்டு தங்கத்தை உருக்கினாதான் நகையாக பண்ண முடியும். நீங்கள் தங்கமா தகரமா பித்தளையாங்கிறத இந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் மீண்டெடுத்து வெளியில் வரும்பொழுது தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தங்கம்தான், நம்மளால் ஜெயிக்க முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறது இந்த கிரக பயிற்சிகள் மட்டும்தான். சரி, நீங்க எடுக்கும் போதே சொல்லிட்டீங்க நிறைய பேர் நல்லதை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த வருஷத்துக்கான பொதுப்படையான அனுகூல பலன்கள்லாம் என்னவா இருக்க போகுது? பொதுவாக குரு ரிஷபராசிக்கு வந்திருக்கிறது, அப்படி வரப்போகிறது மே மாதம் 1ஆம் தேதி வராரு. ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிரன். சுக்கிரன் ரெண்டு பாசிட்டிவ் ஃபோர்ஸ், நெகட்டிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் சுக்கிரன் பாசிட்டிவ் நெகட்டிவ், குரு பாசிட்டிவ் மட்டும். இந்த சுக்கிரன் யாருன்னா அசுரர்களுக்கு டீச்சர், குரு பகவான் தேவர்களுக்கு டீச்சர். ஸோ இவங்க 2 பேருமே ஈக்குவல் பவர். அந்த சுக்கிரனுடைய வீட்டுக்கு இந்த குரு வரப்போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு வர்றாரு. அதாவது இப்போ நான் ஒரு கம்பெனியோடைய, நான் ஒரு ஐபிஎல் டீமோட கோச், நீங்கள் ஒரு ஐபிஎல் டீமோட கோச். நம்ம 2 பேருமே டெட்லி எனிமீஸ் ஆன் தி கிரவுண்ட். அது மாதிரி இவங்க 2 பேருமே ஆன் தி கிரவுண்ட் தே ஆர் டெட்லி எனிமீஸ். அவருடைய வீட்டுக்கு இவர் வரப்போகிறாரு. அவர் வீட்டில் போனால் இவருக்கு பவரே இருக்காது. நான் உங்கள் டீம் இருக்கிற இடத்துல வந்தால் எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? ஏதோ இருக்கும். நான் சொன்னால் உங்கள் டீம் மெம்பர்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. அதே என் இடத்துக்கு வந்தீங்கன்னா என்னோட டீம் மெம்பர்ஸ் நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஐ எம் கமிங் டு யுவர் பிளேஸ். அது மாதிரி குரு சுக்கிரனுடைய வீட்டுக்கு வராரு. பவர், ஸ்தான பலம்னு இருக்கும். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஸ்தான பலம் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு உண்டான பலம் ப்ளஸ் பார்வை பலம். அவருடைய பார்வை பலம் 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 9ஆம் வீடு, இந்த 3 இடத்த பார்க்குறாரு குரு பகவான். இந்த பார்வை பலம் வளமாக இருக்கும் எல்லாருக்குமே. 12 ராசிகளில் பிறந்தவாளுக்கும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கும் குருவின் பார்வை பலம் இந்த வருஷம் அமோகமாக இருக்கும். இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு ராசி இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கும்பராசி தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பாவம். அவளுக்கே கூட நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அப்படி அவளுக்கே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே பாசிட்டிவான பலன்கள் ஒரு 80%, 90% சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற மேஷராசி நண்பர்கள், மிதுனம், கடகம் கஷ்டத்தில் இருக்காங்க. அஷ்டம சனி, ஏகப்பட்ட பண நஷ்டம், குடும்ப நிம்மதி இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை. அவளுக்கு கூட நல்லது கொடுப்பாரு, வெற்றியை, தைரியத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி கன்னிராசிக்கு அமோகமான பலன்கள் வரும். கன்னிராசிக்கு எடுத்த காரியத்தில் வழக்குல எல்லாம் வெற்றி. அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு நல்ல நண்பர்களை, பெரிய மனிதர்களை அறிமுகப்படுத்துவது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். தனுசு ராசிக்கு கடன் பிரச்சனைகள் ஓய்ந்து புதிய கடன் வாங்கிறதுக்கு உண்டான தைரியம் வரும். இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்லாம் வியாதிக்கும் நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் கடன் வாங்கியிருப்பாங்க. இனிமேல் வாங்கக்கூடிய கடன் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றியை அடைவதற்காக அடுத்த ஒரு மேஜர் ஸ்டெப், ஒரு மேசிவ் ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். நான் தொழில் விஷயமா, அந்த தொழில் விஷயமா நான் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்புக்கு எனக்கு பணம் வேணும், பண சப்போர்ட் வேணும் அப்படின்னா இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது, வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குரு பயிற்சி நல்லா இருக்குது. இவங்களுக்கு செலவும் கொடுப்பாரு, வருமானத்தையும் கொடுப்பாரு. மகர ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். பொதுவாக ஒரு ஜாதகத்திலேயோ ஒரு கோச்சாரத்திலேயோ 5ஆம் இடத்துலையோ இல்லை 9ஆம் இடத்திற்கோ குரு வந்தார்னா அந்த ஜாதகம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிருவான். அதாவது சமாளிச்சிருவான்னா உடனே அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிடும், பழகிடும்னு கிடையாது. அந்த கஷ்டத்தை எதிர்கொண்டு அந்த கஷ்டத்தை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு பார்க்க போகிறதுனால. கும்பராசிக்கு பதவி கிடைக்கும், வேலை இல்லாமல். கும்பராசிக்காரங்களுக்கு பொதுவாக ஜென்ம சனி நடந்தாலே இருக்கிற வேலை கூட போகும். எல்லாருக்குமே இது 12 ராசியில் பிறந்தவாளுக்கும் உங்கள் ராசிக்குள்ள சனி வந்தார்னா வேலை இழப்பு ஏற்படும், இது நிச்சயம். ஆனால் அவளுக்கு அந்த கும்பராசிக்காரர்களுக்கு கூட வேலையை திருப்பி கொடுக்கறதுக்கு குரு சாதகமாக இருப்பார். இத்தனைக்கும் கும்பராசிக்கார அதிபதியான சனிக்கு எதிரி குரு, எதிரியோட குழந்தைக்கு கூட உதவி பண்ணக்கூடிய நபர் குரு பகவான். மீன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார் ராசிநாதன் குரு, 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அது நெகட்டிவான இடம் தானே அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறது, எதிரி வீட்டுக்கு போகிறதுனால மறைவது கூட நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது, தந்தையின் ஆரோக்கிய முன்னேற்றம்,
பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 மே முதல் 2025 மே வரை குரு பெயர்ச்சியில் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் யோகத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். கஷ்டங்கள் இருக்கும். இதுக்கு நடுவில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்பட்டதுன்னா பிரச்சனைகள் வரும். அது உலக அளவுலையும் வரும், நாட்டளவுலையும் வரும், இண்டிவிஜுவல் மனுஷனுக்கும் வரும். பட் இந்த குரு சாதகமாக இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை, உங்களுக்கு என்ன வயசுன்னு தெரியல, 1991 to 93க்குள்ளார அந்த வயசில் ஒரு 40 வயசில் இருந்தவர்களுக்கெல்லாம் கேட்டு பார்த்தாலும் தெரியும். அந்த வேர்ல்டு வார், கல்ஃப் வார் முடிஞ்சு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் இழந்து அந்த மாதிரி கஷ்டங்களை தாண்டி வெளியில் வந்த நேரம். அதே மாதிரி ஒரு கஷ்டத்தை தாண்டி உலக அளவில் நம்ம பாரத தேசமும் தமிழ்நாடும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய நல்ல ஆற்றல் மிக்க வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். சரி, எல்லாருக்குமே இது நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்ப எதிர்மறையான விஷயங்கள் இது மூலமா நடக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இருக்கும். எதிர்மறை இல்லாம இருக்கவே இருக்காது. உங்களுக்குள்ளே எதிர்மறை இருக்கு, எனக்குள்ள எதிர்மறை இருக்கும். நான் இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கும்போது எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிப்பேன். நானும் மனுஷன்தான். எனக்கும் யாராவது திட்டுறாங்க அப்படின்னா கோபம் வரும். பாரு அவன் திட்டான் பாருண்டு. அப்போ அந்த சமயத்துல என்ன பர்சன்டேஜ் ஆஃப் எதிர்மறை, நெகட்டிவ் ஃபோர்ஸ் வில் பி லெசர். ஏன்னா வயசாகிடுத்து, கொஞ்சம் பக்குவம் அடையிறோம். அதனால எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த 20 வயசில் இருக்கிற பசங்களுக்கு ஓவர் ஜாஸ்தியாக இருக்கும். வச்சு செய்யணும், அடிக்கிறண்டா அப்படின்னு போவாங்க. அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் அந்த நெகட்டிவிட்டி வில் டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அந்த மாதிரி குரு பயிற்சிக்கு சில ராசிகளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் நெகட்டிவிட்டி வில் பி வெரி லெசர், சில ராசிகளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மேஷ ராசிக்கு கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருந்தது, குறையக்கூடிய நேரம். ஆனால் வருமானம் குறையக்கூடிய நேரம். நெகட்டிவ் அப்படிங்கிறதும் இருக்க தான் செய்யும். அந்த நம்ம நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. இப்போ உங்கள் அப்பா உங்களை திட்டுறாரு, நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் ஒழுங்காக படிக்கலைன்னா உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ திட்டுவாங்க. உடனே எங்கள் அப்பா என்னை திட்டார், நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்ல முடியும்? என்னோட நல்லதுக்கு தான் எங்கள் அப்பா திட்டுவார், என்னோட நல்லதுக்கு தான் எங்கள் அம்மா திட்டுவாங்க. என்ன வழி சொந்தக்காரன் அழுது சொல்லுவான், வேண்டாண்டா நீ கஷ்டப்பட போற, திருந்துடா அப்படின்னு. ஆனால் வெளியாட்கள் சிரிச்சுட்டு சொல்லுவாங்க. முதல்ல சொல்லுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. கஷ்டப்படும் போது எனக்கு அவன் அப்பவே தெரியும் அவன் கஷ்டப்படுவான்னு. இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா உங்கள் சொந்தக்காரன் கஷ்டத்தை கொடுக்குறான், உங்கள் அப்பா அம்மா அழுது சொல்லுவாங்க வேணாண்டா கஷ்டப்படுறான்னு. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த குரு பயிற்சி. இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டீங்க. இதுக்கு தான் இந்த பயிற்சிகளோட பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதனை செம்மைப்படுத்துவதற்கு மட்டுமே. யாருக்கும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு யாருக்கும் வேண்டுதல் கிடையாது. அண்ட் நோபடி இஸ் தேர் டு லவ் அட் யூ. உங்களுடைய எதிரி வேணால் லவ் பண்ணுவான். ஆனால் இந்த கிரகங்கள் எல்லாமே, பகவான்னு சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான். அதனால தைரியமா இருங்க. இப்போ நான் ஒரு பொதுவான விஷயத்தை பத்தி தான் கேட்க போறேன். இந்த குரு பயிற்சியால தமிழக அரசியல்ல மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா? எப்படி இருக்க போகுது? அரசியல் நிலவரம் என்னவா இருக்க போகுது? பொதுவான அரசியல் விஷயங்களுக்கு கருத்து சொல்றதில்லை, இருந்தாலும் கேட்டதுனால சொல்றேன். தமிழக அரசியல்ல நல்ல மாற்றங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. சமபலம் வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இவங்க ஜெயிச்சவங்க இவங்க பெரிய லெவல்ல இருப்பாங்க, இவங்க கீழே போவாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க. ஈக்குவல் தகுதி உள்ளவர்கள் மேலே வருவார்கள். ஏன்னா குரு எதிரி வீட்டுக்கு போகிறாரு. எதிரி வீட்டுக்கு போகும்பொழுது அவர் அந்த இடத்துல பவர் இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக, குருவோட பார்வை 6, 8, 10. அதாவது நான் சொல்கிறது மேஷராசிலேருந்து 6, 8, 10. ஏன் மேஷராசிக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவம்னு ஒன்று இருக்குது. அதாவது 0 டிகிரி ஆஃப் எர்த், பூமிக்கு ஒரு 0 டிகிரின்னு ஆரம்பம் இருக்கும். அந்த ஆரம்பத்திலேருந்து பார்க்கும்பொழுது 8ஆம் இடம், எதிரிகள் அடங்கக்கூடிய காலகட்டம். ஸோ யாரெல்லாம் நாட்டுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ அவர்கள் பலம் குறையும். யாரெல்லாம் நாட்டுக்கு சாதகமாக இருக்கிறார்களோ அவர்கள் பலம் உயரும்.